வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் பீட்ஸில். ஓகேங்களா? நம்ம கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் ஊர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம பீட்ஸ் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நீடல் வந்து தின்னாக இருக்கும், இது கொஞ்சம் வந்து மோட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த நீடல் ஒடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த நீடலில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து கட் பீட்ஸு, அப்புறம் சுகர் பீட்ஸ், நார்மல் ஷிவிங் த்ரெட், ட்ரிம்மர், நீடல் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? கட் பீட், சுகர் பீடில் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கிங்க. லோட் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து 90 டிகிரியில் வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக தான் எடுத்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்க. ஓகே, 4 பீட்ஸ்னாக்கா 4 பீட்ஸ் சுகர் பீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பக்கத்தில் ஒரு லாக். அகெயின் அந்த த்ரெட்டை வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்து செயின் போடுங்க. அப்புறம் பக்கத்தில் லாக் போடுங்க. நீடல் வாங்க சொல்ல பார்த்து வாங்குங்க. நீடல் ஒரு நீடல் நல்லா இருக்காது, பார்த்து வாங்குங்க. செயின் போட்டு ரிவர்ஸ் வந்து செயின் லாக்கு போட்டுட்டு அப்படியே அதை ரிவர்ஸ் எடுத்து வந்து நீங்கள் எவ்வளோ பீட்ஸ் போட்டிருக்கீங்களோ அவ்வளோ பீட்ஸுக்கு வந்து நீங்கள் அதே 4 பீட்ஸ்னால் 4 பீட்ஸ் கொடுங்க, 3 பீட்ஸ்னால் 3 பீட்ஸ் அதே கண்டினியூ பண்ணணும். நம்ம பீட்ஸ் எடுக்க சொல்ல அது விழுறதுக்கோ சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்படி ரிட்டன் எடுக்க சொல்ல பீட்ஸ் வந்து எடுக்க சொல்ல வந்து த்ரெட்லேருந்து எடுக்க சொல்ல அது கீழே விழுறதுக்கோ சான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக பொறுமையாக எடுக்கணும். அதெல்லாம் டென்ஷன் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் சகஜதான். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு ரிவர்ஸ் த்ரெட் எடுத்து ஒரு செயின் ஒரு லாக், இந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, திரும்ப 4 பீட்ஸ், 4 பீட்ஸ்னால் 4 பீட்ஸு, 3 பீட்ஸ்னால் 3. நீங்கள் எவ்வளோ பீட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பீட்ஸில் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ் த்ரெட் எடுங்க, ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அப்படியே பீட்ஸ் வந்து 4 பீட்ஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். செயின் போட்டுட்டு ஒரு லாக், அகெயின் ரிவர்ஸ் த்ரெட் எடுத்து செயின் போட்டு ஒரு லாக், இதே ப்ரொசீஜரில் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் உங்கள் ஊர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ 2 லாங்குவேஜில் வருது, அதனால் உங்கள் பேர் உங்கள் ஊர் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இப்போது ஒரு பீட்ஸ் வந்து நீடெல்லாம் அப்படி சிக்கிக்கும். ஓகேங்களா? நீங்கள் தள்ள அது போகலைன்னா நீங்கள் ஃபிங்கர்லேருந்து அது தள்ளிக்கிங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போனோன்னாக்கா நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணணும். ஓகே, கடமைக்கு வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம், நம்ம வந்து இது இல்லை, நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு சாதனை பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணணும். அதை நம்ம ஒரு பிஸ்னஸாக நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய டிசைன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், சுகர் பீட்ஸ் வந்து நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் நிறைய ப்ளவுஸில் பார்த்துருப்பீங்க. இது ஃப்ளாட் லோடு சுகர் பீட் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பீட்ஸில் பார்க்குவோம். ஓகேங்களா? கட் பீட்ஸில் வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்கு ஆகாது. ஸோ 2 இந்த மாதிரி நம்ம 2 எடுத்து நம்ம லோட் பண்ணிக்கலாம், இல்லை 4 இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு சேம் ப்ரொசீஜரில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து எவ்வளோ நம்ம 1/2 இன்ச்சுக்கு போட்டோம்னாக்கா 1/2 இன்ச்சுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இல்லை 3 பீட்ஸுக்கு எவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதே பீட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 3னா 3, 4னா 4, அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஸோ செயின் போட்டுட்டு லாக்கு. கட் ஒர்க்கு பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து நிதானமாக பொறுமையாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னாக்கா அதில் த்ரெட்டு கூட கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் எட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா?
அந்த பீட்ஸு நியராக போயிட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரிசினாக்கா த்ரெட்டு கட் ஆகும். ஓகே, பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீடல் வாங்க சொல்ல பார்த்து நல்லா இருக்க நீடெல்லாம் பார்த்து வாங்கிங்க பீட்ஸுக்கு பொறுத்தவரையிலே. ஓகேங்களா, 2-3 நீடல்ஸ் வருது சைஸஸில், நீங்கள் பார்த்து நீடல் வாங்கிக்கிங்க. ஸோ செயின் லாக் அகைன் ரிவர்ஸ் போடுறீங்க, செயின் போடுறீங்க, லாக் போடுறீங்க. இது கம்பல்சரி நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு லோடு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதே மாதிரி செயின் அண்ட் லாக் அகைன் ரிவர்ஸ், செயின் அண்ட் லாக், திரும்ப 3 பீட்ஸ்னால் 3 பீட்ஸ், செயின் அண்ட் லாக், ரிவர்ஸ். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இதில் எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டெஃபினட்டாக சொல்லி கொடுக்குறேன். இந்த கிளாஸில் எதுனா டவுட் இருந்தால் பாருங்கள். சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸில் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து த்ரெட்டு எடுக்க சொல்ல இன்னொரு தடவை காட்டுற பாருங்கள் த்ரெட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ லோட் பண்ண சொல்ல வந்துட்டு நீங்கள் வந்து லோட் பண்ண முடியாது, இந்த மாதிரி சிங்கிளாக. ஸோ 2 பீட்ஸாக வந்து 2 பீட்ஸாக இந்த மாதிரி வந்து எடுத்துக்குங்க. ஓகே, எடுத்துகிட்டு நீங்கள் இப்போது ஒர்க் பண்ணுறீங்கனாக்கா 3 பீட்ஸ்னால் 3 பீட் நான் கொஞ்சம் தள்ளியே போடுறேன் பாருங்கள். செயின் லாக், அப்புறம் நீடல்லேருந்து எடுக்க சொல்ல ஒரு த்ரெட்டு நம்ம நீடல்ஸ்லேருந்து வெளியே வரும். அதுவும் சகஜதான், அதெல்லாம் ஃபீல் ஆகக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ண சொல்ல வந்துட்டு பீட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும், ஜம்ப் ஆகும். அப்புறமா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல வந்து அந்த நீடல்ஸில் வந்து த்ரெட்டு வந்து விட்டு போகும். இந்த மாதிரி எல்லாம் வரும். ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து சகஜமாகிடும். நம்ம வந்து சுகர் பீட்ஸை இந்த மாதிரி தான் லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு லோட் பண்ணாக்கா அது பீட்ஸில் வந்து லோட் ஆகும். ஆனால் கட் பீட்ஸில் வந்து நம்மளால் ஜாஸ்தி லோட் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுனாக்கா சிங்கிளாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புரிஞ்சாக்கா லைக் பண்ணுறத மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி சுகர் பீடு ஃப்ளாட் லோடு தான் பார்க்குறோம், சுகர் பீட் அண்ட் கட் பீட்ஸ். ஓகே, நான் நெக் லைனு ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். பார்டர் லைனுக்கு வந்து 3 லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்புறமா பார்டருக்கு வந்து 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு, கட் பீடு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, சைடில் வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து இந்த ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ளவருக்கு ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு சுகர் பீடோ கட் பீடோ வச்சு பண்ணிங்க. பார்டர் வந்து சேமாஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் லோடு எப்படி பண்ணுறதுனாக்கா இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிராஸாக கூட நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக கூட நம்ம இப்போ இந்த ஃப்ளவர் கொடுத்துருக்கேனாக்கா இதுக்கு வந்து நீங்கள் கிராஸாக கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ கொடுத்துக்கிற ஹோம்ஒர்க்கை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நீங்களாகவே ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய கிளாஸுக்கு ஜாயின் பண்ணனா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சும்மா யாரும் கால் பண்ண போகாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.